எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாக வருது. அதே நேரத்தில் சில இன்னொரு செய்திகள்லாம் பார்க்குறோம். எப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கணவன் வேற ஒரு பெண்ணோட தொடர்புக்கு போறாங்க. மனைவி கூட சில நேரங்களில் சில மனைவி இன்னொரு ஆண்களோட தொடர்புக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக கேள்விப்படுறோம், நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படி மாறி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். நிச்சயமாக தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும், குடும்ப காரணங்கள் இருக்கும், சந்தர்ப்பம், சூழ்நிலை, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச நினைக்கிறேங்க. என்னன்னா, ஒண்ணு பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ், இன்னொன்னு மென்டல் அட்ராக்ஷன்ஸ். இந்த ரெண்டை பத்தி சொல்ல நினைக்கிறேன். ஒரு கணவன் மனைவி, ஆண் பெண், இரண்டு பேருக்குள்ள உறவுகள் இருக்கு இல்லையா, அந்த தாம்பத்தியம், அதுல முக்கியமா இருக்க வேண்டியது இந்த ரெண்டு விஷயம். ஒன் இஸ் பிசிக்கல் அட்ராக்ஷன், இன்னொன்னு இஸ் மென்டல் அட்ராக்ஷன்ஸ். அதாவது பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ்னா உடல் ரீதியான கவர்தல். எஸ், யாரா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கும், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த பொண்ணுடைய எனக்கு பிடிச்ச அழகுக்குள்ள இருக்கிறான், எனக்கு பிடிச்ச தோட்டத்துக்குள்ள இருக்கிறான், அதே மாதிரி எனக்கு பிடிச்ச தோட்டத்துக்குள்ள இந்த ஆண் இருக்கிறாரு, இவர் எனக்கு கணவரா வரலாம், மனைவியா வரலாம். ரெண்டு பேரும் செய்யறாங்க, கல்யாணம் பண்றாங்க, ஒரு தாம்பத்திய லைஃபை தோக்குறாங்க. அதற்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா மென்டல் அட்ராக்ஷன்ஸ், பிஹேவியர்ஸ். ஒவ்வொருத்தவங்களுடைய பிஹேவியர்ஸ், குணாதிசயங்கள், சுபாவங்கள், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், எண்ணங்கள், இதை பத்தி எல்லாம் விஷயங்கள் தான் நம்ம மென்டல் அட்ராக்ஷன் சொல்லுவோம். இது ஈர்க்கப்படுகிற பொழுது ஒரு கணவனுக்கு மனைவியிடமோ ஒரு மனைவிக்கு கணவனிடமோ இந்த அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக மிகையாக இருந்து சந்தோஷமாக நிறைவாக இருந்தார்கள் என்று சொன்னால், இது காலம் முழுக்கும் 40-50 ஆண்டு காலம் இணைந்து ஒரு தாம்பத்தியத்தை இனிமையாக்கும், சுகமாக்கும், சந்தோஷமாக்கும். பிரச்சனை இல்லாம சின்ன சின்ன வந்தா கூட சமாளிச்சு போக மாதிரி இருக்கும். பேரம் பேத்தி எடுத்துட்டு வாழ்க்கையில வாழ்ந்து மறைஞ்சிட்டு போயிடுவாங்க. அன்றைய காலத்தில் பிசிக்கல் அட்ராக்ஷனை விட மென்டல் அட்ராக்ஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இருந்துச்சு, ஆனால் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எஸ், ஏன்னா பிசிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது நிலைத்தன்மை அற்றது. மாறிடுங்க, அது மாறலாம் எப்ப வேணாலும். ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு தோற்றமே மாறிடும். ஒரு பெண்ணு திடீர்னு குண்டாயிரலாம், அல்லது ஒல்லியாயிரலாம், அல்லது முகம் சுருக்க விழுந்தரலாம், கருப்பாயிரலாம், வேற என்ன வேணாலும் செய்யலாம். ஆணுக்கும் சில நேரங்களில் முடி உதிர்ந்துடலாம், அல்லது குண்டாயிரலாம். ஏதோ தோற்றங்கள் மாறலாம். நிலைத்தன்மை அற்றது பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ். பட் குணாதிசயமும் பழக்க வழக்கங்களும் எண்ணங்களும் கேரக்டர் சொல்றோமே, அது மாறாததுங்க கடைசி வரைக்கும். அதனாடிதான் அன்றைய காலத்தில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் கூட 40-50 ஆண்டு காலம் தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு போக முடிந்தது. பிகாஸ் அவங்க மென்டல் அட்ராக்ஷன்ஸ்க்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கிறது, மென்டல் அட்ராக்ஷனும் இருக்கிறது, பிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்கிறது. ஆனால் உடல் ஈர்ப்பு என்பது இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சில பேரிடம்தான் வேறு நோக்கி போறதுக்கோ வேறு மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அட்ஜஸ்ட் பண்ண முடியாம போறது, இதெல்லாம் வருதுங்க. இப்ப என் மனைவி அல்லது என் கணவர், எனக்கு அவருடைய கேரக்டர்ஸ் எனக்கு பிடிச்சது, எனக்கு அவருக்கும் எனக்குமான அன்பும் புரிதலும் மிக சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்துல கடைசி வரைக்கும் சந்தோஷமா இணைஞ்சு வாழ்வாங்க. அடுத்தது பத்திய சிந்தனைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுவேங்க. தட் இஸ் கால்ட் மென்டல் அட்ராக்ஷன்ஸ், மனோ ரீதியான அட்ராக்ஷன்ஸ். என் அன்பு மக்களே, என்னைக்குமே நிலையான ஒரு விஷயம் மன ரீதியாக ஒத்து போதல். அந்த அட்ராக்ஷன்ஸ் தான். எஸ், என் கணவன் என் மனைவி எங்களுக்குள்ள உண்டான புரிதல், எங்களுக்கு உண்டான அன்பு, அக்கறை, காதல், நட்பு, உறவு த்ரூஅவுட் தி லைஃப் டைம் என்னைக்கும் சேஃபா இருக்குங்க. சோ அன்பு மக்களே, கொடுங்கள் முக்கியத்துவம் மென்டல் அட்ராக்ஷனுக்கு, நாட் பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ். நன்றி, வணக்கம்.